அப்படியே அந்த லாரா பொண்ணோட பையனையும் காட்டுறாங்க. அவன் ஓஜா போர்டு விளாண்டுட்டு இருக்கப்ப பின்னாடி யாரோ வர சத்தம் கேட்குதுன்னு பார்த்தாடி பேய் தான் வந்துருச்சான்னு பார்க்குறப்ப தான் தெரியுது ஹீரோயினும் அவனோட அக்காக்காரியும் வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லாராவோட பொண்ணு கேட்குறா, உங்களுக்கு பேயோட பேசணும்னு ஆசையா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் முன்னாடி இருந்துச்சு எங்கள் அப்பா அம்மா கூட பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு அந்த சித்திக்காரி ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு, ஏய் அவங்க செத்தை தாண்டி சரி நீயும் கொஞ்சம் நாளில் செத்துருவடி அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. சரி ஆஸ்மா தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரே எடுத்து வாயில் அடிக்கிறதுக்கு போகிறப்ப டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு, சாவட்டும் செத்தது தாண்டி நல்லது அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் பயமுறுத்திட்டு பார்க்குறாங்க. டக்குன்னு கிளவியோட சொல்லி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது, நம்ம தான் கொண்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லாரா பொண்ணு வந்துடுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இவளோட தொல்லை இனிமேல் ஒழிஞ்சுன்னு நினைக்கிறப்ப தான் இந்த ரூமுக்குள்ளே அவங்களோட நெருங்கிய சொந்தவங்க மட்டும் இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த லாரா டக்குன்னு போயிட்டு இந்த நம்ம ஹீரோயின்கிட்ட, உனக்கும் எங்களுக்கும் என்னடி சம்மந்தம், வெளியில் போடி நாயை அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ரோசம் வந்து வெளியில் வந்துடுறா. உள்ள அவளோட இறுதி சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் இங்கே வெளியில் கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் எல்லோரும் மரியாதை செலுத்திட்டு இருக்கிறாங்க அந்த சித்திக்காரிக்கு. இறந்தவங்க தலை மேலே தான் தலையை வச்சு மரியாதை செலுத்தணும்னு அந்த முஸ்தாஃப் சொல்கிறாரு. எல்லோரும் செலுத்திட்டு இருக்கிறப்ப டக்குன்னு ஹீரோயின் மரியாதை செலுத்துறதுக்காக வர்றப்ப அவளுக்கு ஒன்று ஞாபகம் வருது. சின்ன வயசில் அந்த சித்திக்காரி இவளை என்னென்னலாம் கொடுமைப்படுத்தினான்னு நினச்சி பார்க்குறா. ஒரு தடவை இவளை சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுக்கு டக்குன்னு சோத்தில் அடித்து இவளை அப்படியே பறக்க விட்டுடுறா. விட்டுருங்க சித்தின்னு அவள் கேட்கல. அதை நினச்சி டக்குன்னு பார்த்தா அந்த சித்திக்காரி நீயும் கொஞ்ச நாளில் செத்துருவடின்னு சொல்கிற மாதிரி தோணுது ஹீரோயினுக்கு. அவள் பயந்து போய் கத்திடுறா. அதுக்கப்புறம் லாரா பொண்ணும், எவ்வாறு எங்கள் அம்மாவுக்கு நீ மரியாதை கொடுக்குற லட்சணம் இதுதானாடி, உனக்கு போட்டுக்க துணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து தங்க இடம் கொடுத்ததே தப்புடி, உன்னெல்லாம் தெருவில் விட்டுருக்கணும்டி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்தி ஆக்ரோஷமாக சண்டை போட்டுட்ருப்பா. இவளுக்கு ஏன் இந்த ஹீரோயினை பார்த்தா பிடிக்கல அப்படின்னா, சின்ன வயசில் இவங்க அப்பா இவளை விட்டுட்டு அந்த ஹீரோயின் கூட போய் வாழ்ந்துருப்பார். அதனால தான் அவளுக்கு இந்த ஹீரோயின் பொண்ணை பார்த்தாலே பிடிக்காது.